Hi guys, welcome to my channel. Today topic என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். தண்டர்போல்ட் ஆமாம் நேம் மாற்றிட்டாங்கல்ல, நியூ அவெஞ்சர்ஸ் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். படம் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம எலினாவை தான் காட்டுவாங்க. எலினா கேரக்டரை வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி காட்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க படத்தை. மெயினாக அந்த படத்தில் இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே வாழ்க்கையை வெறுத்து போனவங்களாக தான் காட்டுவாங்க. அது ஏன்னு தெரியல. இந்த படத்தில் மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலினா தான். நட்டாஷாவுக்கு தங்கச்சியாக இருக்கும்ல அந்த பொண்ணு தான். இது வந்து ஏன் இவ்வளோ சீரியஸாக காட்டுறாங்கன்னே தெரியலங்க. இந்த எலினா கேரக்டரை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது வேறு, இந்த படத்தில் பார்த்தது வேறு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிளாக் விடோ படத்தில் வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளோ கூலாக காமாக செம்மையாக இருப்பாங்க. அதில் வந்து நடாஷாவை நல்லா ட்ரோல் பண்ணின்னு உன்னுடைய அந்த சூப்பர் ஹீரோ போஸ் எங்கே இப்படி தானே பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் நல்லா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து டோட்டலாக மாறி இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் ஏன் அப்படின்ட்டு காட்டவே இல்லை படத்தில். அதுக்கு ஒரு ரீசன் வந்து அவங்க அக்கா இறந்துட்டாங்க அந்த படத்தில், அதனால இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அக்கா இறந்துட்டதுக்கப்புறம் ஹாக்காய் வெப் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து வருவாங்க எலினா, இவன் ஹாக்காய் தான் அக்காவை கொண்டுட்டான்ற மாதிரி, நட்டாஷாவை கொண்டுட்டான்ட்டு. அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வருவாங்க. அதில் வந்து கிளியர் பண்ணிவிடுவான் ஹாக்காய், நான் பண்ணலை அவள் தான் பண்ணிட்டான் இந்த மாதிரி அப்படின்ட்டு. அது புரிஞ்சுக்கின்னு அவள் போயிடுவா. அந்த டைமில் கூட அந்த வெப் சீரிஸில் நல்லா கூல் அண்ட் காமா ஜாலியாக அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க ரோல். ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சீரியஸாக டிப்ரெஷனாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. வாழ்க்கையை நான் வெறுத்து போன மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கான வேலிட் ரீசன் நமக்கு சரியாக காட்டல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வேலிட் ரீசன் இவங்க ரொம்ப சோகமாக இருக்கிற அளவுக்கான வேலிட் ரீசன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த படம். நடாது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியாக ஜாலியாக அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இல்லை. எல்லாருமே எவன் பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு சோகமாகவே தான் இருக்கான். இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் கேப்டன் அமெரிக்கா, அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா அவர் வந்து இந்த வின்டர் சோல்ஜர் படத்தில் வந்திருப்பார். ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர், அது படம் இல்லை வெப் சீரிஸ், அதில் வந்திருப்பார். அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நெக்ஸ்ட் கேப்டன் அமெரிக்காவாக கவர்மெண்ட் வந்து அவங்கள தான் அந்த ஜான் வாக்கரை தான் சொல்லும். அவன் வந்து கரெக்டாக தான் பண்ணுவான், நாட்டுக்காக நிறையா கஷ்டப்பட்டுருக்கான், அவன் நல்லவன் தான். ஆனால் அவன் கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருப்பான். அதனால் கேப்டன் அமெரிக்கா பதவி வந்து அது கேப்டன் அமெரிக்கா ஒரு பதவி மாதிரியே காட்டுவானுங்க. அதனால் அந்த கேப்டன் அமெரிக்கா பேர் வந்து அவனுக்கு செட் ஆகாது. அதனால் ஃபால்கன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவான். என்னடா எவனும் வந்து கேப்டன் அமெரிக்கான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அது தெளிவாக காட்டியிருப்பாங்க இந்த வின்டர் சோல்ஜர் அண்ட் ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் வெப் சீரிஸில். அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். அவன் ஒருத்தனை வந்து அந்த ஷீல்டால் கொண்டுடுவான் பப்ளிக்காக. ஒருத்தனை என்னதான் அவன் ஆப்போசிட்டாக வில்லனா டெரரிஸ்டாக இருந்தாலுமே ஒரு உயிரை வந்து கேப்டன் அமெரிக்கா எப்பவுமே கொல்ல மாட்டார். அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து இப்போ கேப்டன் அமெரிக்கான்னு அந்த பேரை அவன் வச்சுக்கின்னு ஒருத்தன் ஈவு இருக்கம் இல்லாமல் கொல்றான், அந்த மாதிரி பப்ளிக்காக கொல்றான்னாவே அவன் பேர் கெட்டுடும். அதனால அவன் வந்து ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகி, அதுவும் இல்லாமல் அவன் பொண்டாட்டி வந்து விட்டு போயிடும் குழந்தைட்டுன்னு. இவன் வந்து ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக இருப்பாங்க. அதான் நானும் நல்லவன் தான். எனக்கு வந்து இவன் டூப்ளிகேட் அமெரிக்காவை வந்து அந்த ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரில் சுத்தமாக பிடிக்காது, காண்டு தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாகவே இருந்தாலுமே இதில் கொஞ்சம் நல்லா இருக்கு அவன் ரோல். கேரக்டர் அந்த வடிவமைச்ச விதம், அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு அவனுக்கு. அடுத்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க. அது இதுக்கு முன்னாடி அந்த படத்துலையும் காட்டியிருக்க மாட்டாங்க. அது வந்து எனக்கு தெரியல அவங்க என்ன பவர் இருக்குது, யார் அவங்களுடைய ஸ்டோரி, அதெல்லாம் எனக்கு தெரியல. அவங்க இந்த படத்தில் தான் புதுசாக வராங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் அந்த படத்துலையும் இல்லை, அப்பியர் ஆகலை. அதனால் அந்த பொண்ணை பற்றி நமக்கு தெரியாது. அதே மாதிரியே தான் இதில் இன்னொரு கேரக்டரும் வரும். ஒருத்தன் வில்லன் கிடையாது, அவன் வந்து ஓவர் பவர்ஃபுல்லாக இருப்பான். அவன் வந்து என்ன ரகம்னே தெரிலங்க. இதில் அவனை வில்லனாக காட்டின மாதிரி காட்டி அப்படியே கொஞ்சம் நல்ல விதமாக ஹீரோவாக கொண்டு வராங்க. ஆனால் நம்ம வந்து அவன் கூட கனெக்டே ஆக முடியல. அது அவனுக்குன்னு ஒரு ஸ்டோரி பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை, ஒன்றும் பெருசாக அவனை பற்றி டீட்டெயிலாக காட்டல. அவனுக்கு என்ன பவர்லாம் இருக்குன்னு தெரியல நமக்கு. அவனுக்கு எல்லா பவருமே இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. அவனை யார் டிஃபீட் பண்ண முடியும்? இந்த படத்தில் இருக்கிற ஹீரோஸ் யாராலையுமே அவனை டிஃபீட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான். எனக்கு இந்த கேரக்டர் பார்க்கும்போது தி பாய்ஸ் வெப் சீரிஸில் ஹோம்லேண்டன் இருக்கான்ல, அந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த கேரக்டர் மாதிரியே இவனும் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக இருக்கான். நல்லவனா கெட்டவனான்னு ஒன்றுமே தெரியல, ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கான். அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கடிவாளம் இருக்கணும்ல, அயன்மேன் சொல்கிற மாதிரி. அது மாதிரி இவனுக்கு யார் இவனை வந்து டிஃபீட் பண்ண முடியும்? அது எதுவுமே தெரியல நமக்கு. புதுசாக ஓவர் பவர்ஃபுல்லாக ஒருத்தனை காட்டுறாங்க, இந்த சூப்பர்மேன் மாதிரி காட்டுறாங்க. அது எங்கே போய் முடியும்னு தெரியல. இல்லை பொஸ்க்குன்னு அவனை காலி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் படத்தில் பார்த்தா தான் தெரியும் அவனை அப்பியர் பண்ணுறாங்களா என்ன ஏது டீட்டெயிலாக சொல்கிறாங்களான்ட்டு. அதனால் அந்த கேரக்டரும் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. இதில் கனெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சோல்ஜர் ஓகேங்க. வின்டர் சோல்ஜருக்கு ஒரு மாசான சீனுமே இருக்குது, பயங்கரமாக மாசாக இருக்கும்.
இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லா ஹைப்பாக தான் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஸ்டார்டிங்கெல்லாம் அந்த வேலண்டினான்ற ஒரு நேமில் கேரக்டரில் இருக்கும், அவங்கள நல்லா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வில்லன் மாதிரி காட்டுவாங்க. ஆனால் படம் செகண்ட் ஹாஃபில் வந்து மொக்க பண்ணுறாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது இவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டி இப்போ புதுசாக ஒருத்தனை ஓவர் பவர்ஃபுல்லாக காட்டி அவனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணை வந்து வில்லனாக நடிச்சதை வந்து டம்மி பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு இவங்க தான் நியூ அவெஞ்சர்ஸ்னு அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க கெட்டவங்க தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டு வராங்க மக்கள்கிட்ட. ஆனால் அவெஞ்சர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை. அது அந்த கேரக்டர் வந்து டம்மியாக காட்டிட்டாங்க செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ்லாம். அது சரியில்லை. இதில் வில்லன் யாருன்னு கரெக்டாக தெரியவே இல்லை. இந்த படம் பார்த்தவங்க சொல்லுங்கள் யார் மெயின் வில்லன் அப்படின்ட்டு, ஏன்னா எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலண்டினான்னு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கோம்ல, அந்த பொண்ணுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு இருக்குமே, அதுதாங்க. அது நல்லா பண்ணியிருக்கும். அது வந்து இந்த வின்டர் சோல்ஜருக்கு கால் பண்ணி ஒரு 2-3 டைம் தான் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நல்லா இருந்துச்சு, அவங்களுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு. வின்டர் சோல்ஜருக்கு வந்து ஒரு நல்ல பேரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டரு. ஃப்யூச்சரில் பார்க்கலாம் எப்படி கொண்டு வராங்கன்ட்டு. அவங்க பேரிங் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம் நடக்குதா இல்லையான்ட்டு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அந்த படம் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு சோகமாக இருக்கானுங்க, ஏனோ தானோன்ட்டு போகிற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இந்த எலினா கேரக்டர் எனக்கு ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறேன் நான். இந்த ஹாக்காய் வெப் சீரிஸில் பார்த்தேன்ல, அந்த கேரக்டர் அதை மிஸ் பண்ணுறேன் நான். அது வந்து ஜாலியாக காமாக பேசின்னு நல்லா போகும் அந்த கேரக்டர். பிளாக் வீடோ ஹாக்காய் அதெல்லாம் பார்த்த எலினா வந்து இதில் இல்லை. அதை தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். இதில் டோட்டலாக வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த படம் பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த மார்வலுடைய அந்த கனெக்டிவிட்டி தெரியணுன்றதுக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் புதுசாலாம் இல்லை இதில். இந்த படம் தண்டர் போல்ட்ஸ் நீங்கள் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அவரேஜான ஒரு படம் தான். அது நெக்ஸ்ட்டு வர படத்துடைய கண்டினியூஷனுக்காக நமக்கு புரியணுன்றதுக்காக ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா இதை போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த படம் பார்க்கணுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எதனா ஒரு வெப் சீரிஸோ இல்லை படமோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, புதுசாகவே பார்க்கலாம். இருந்தாலும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டருக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த டூப்ளிகேட்டாக ஒரு அமெரிக்கா ஒருத்தன் வருவான் இல்லை, ஜான் வாக்கர், அவனை வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் படம் அந்த வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு கனெக்ட் இருக்கும். ஓ ஆமாம் இவன் இப்படி இருந்திருக்கான்னு அந்த டீட்டெயில்டு கிடைக்கும். அதே மாதிரி தான் எலினாவுக்கும். பிளாக் வீடோ படம் பார்த்துருந்தீங்கன்னாக்கா அந்த ரெட் ரூமுக்கும் எலினாவுக்கும் உள்ள அந்த இது கனெக்டிவிட்டி அது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். பிளாக் வீடோ அந்த ஹாக்காய் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பெருசாக வேறு எந்த ஹீரோக்கும் இல்லை. அந்த வின்டர் சோல்ஜருக்கு பார்த்தீங்கன்னா அதே ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா அந்த வின்டர் சோல்ஜருக்கும் அந்த ஜான் வாக்கருக்கும் உள்ள கனெக்டிவிட்டி, அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சண்டைகள் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். அதனால் அந்த 3 கேரக்டரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்ற கேரக்டர் 2 வந்து நமக்கு அந்த 2 கேரக்டருடைய டீட்டெயில்டெலாம் நமக்கு தெரியாது. அவங்களுடைய இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டாக என்ன இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதனால் நமக்கு அவங்க 2 பேர் கூட பெருசாக எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க மார்வல்? எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் தண்டர் போல்ட், நியூ அவெஞ்சர்ஸ்னு நேம் வேறு வச்சிட்டானுங்க. பெருசாக ஒன்றும் இல்லைங்க சொல்கிறதுக்கு.